வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த பதிவில என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மகிழ்ச்சியான செய்திய தான் பார்க்க போறோம். ஸோ என்ன ஒரு மகிழ்ச்சியான செய்தி அப்படின்றத முழுமையா பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தீங்கன்னா மறக்காம ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக்க போட்டுக்கோங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு தெளிவா புரியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு எழுதியவர்களுக்கு இன்ப அதிர்ச்சி என்னன்னு தெரியுமா? ஸோ தமிழக பணியாளர் தேர்வும் டிஎன்பிஎஸ்சி நடத்தி குரூப் 4 தேர்வில் கூடுதலாக 480 காலி பணியிடங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன. இதனால் மொத்த காலி பணியிடங்கள் 6704 உயர்ந்துள்ளது. தேர்வு முடிவுகள் அக்டோபரில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எப்படியாவது அரசு பணியில் சேர்ந்துவிட வேண்டும் பல இளைஞர்கள் கனவாக இருந்து வருகின்றன. இதற்காக இளைஞர்கள் துவண்டு விடாமல் விடாமுயற்சி ஈடுபட்டு வருகின்றனர். இதில் பல்வேறு குளறுபடிகள் ஏற்பட்டதை அடுத்து அரசு ஊழியர்கள் தேர்வாணையம் செய்யும் முறை அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டதை அடுத்து டிஎன்பிஎஸ்சி மூலம் தேர்வு செய்யும் முறை அமுல்படுத்தியது. அதன்படி டிஎன்பிஎஸ்சி எனும் தமிழக அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் ஆண்டுதோறும் பல்வேறு அரசு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்களை முறையாக அறிவிப்புகளை நிரப்பப்பட்டு வருகின்றன. இதில் குரூப் 1 முதல் குரூப் 4 வரை 8 பல்வேறு என பல நிலைகளில் தேர்வுகள் நடத்தி பணியாளர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். 2024ஆம் ஆண்டிற்கான டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கான அறிவிப்பு ஜனவரி 30ஆம் தேதி வெளியாகி ஆன்லைன் வழியாக விண்ணப்பங்கள் 28ஆம் தேதி வரை பெறப்பட்டுள்ளது. 6244 காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கு போட்டித் தேர்வு ஜூன் 9ஆம் தேதி நடைபெற்றது. அதன்படி கிராம நிர்வாகி அலுவலர், இளநிலை உதவியாளர், தட்டச்சர், சுருக்கெழுத்து தட்டச்சர், தனி உதவியாளர், கிளர்க் என பல பணியிடங்கள் தேர்வு நடைபெற்றது. இந்த சுமார் 20 லட்சம் பேர் எழுதியதாக கூறப்படுகிறது. தமிழகம் முழுவதும் 7247 தேர்வு மையங்களில் மொத்தம் 15.8 லட்சம் பேர் குரூப் 4 தேர்வை எழுதியிருக்காங்க. ஸோ குரூப் 4 தேர்வுகளை பொறுத்தவரை நேர்முக தேர்வு இல்லை. இது எந்த எழுத்து தேர்வில் உரிய கட் ஆஃப் மதிப்பெண் பெற்றால் ஆவணம் சரிபார்க்க பின்னர் தேர்வுகள் பார்த்திங்கன்னா வெற்றி பெற்றவர்களுக்கு பணியிடங்கள் ஒதுக்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த நிலையில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 புதிய தலைவர் மூத்த ஐஏஎஸ் அதிகாரி எஸ்கே பிரபாகரன் பொறுப்பேற்ற பிறகு தேர்வு முடிவுகள் வெளியிடுவதில் இருக்கும் கால தாமதம் குறைப்போம் என உறுதியளித்து, இதையடுத்து குரூப் 4 தேர்வு முடிவுகள் அக்டோபர் மாதம் வெளியாகும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட இதனால் தேர்வர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இந்நிலையில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பார்த்திங்கன்னா கூடிய விரைவில், அதாவது அக்டோபரில் பார்த்திங்கன்னா வெளியாகிடும். ஸோ அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி காலி பணியிடங்கள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதுக்கான ஒரு அறிவிப்பையும் இப்போ கொடுத்துட்டாங்க. ஸோ அதில் குரூப் 4ல் பார்த்திங்கன்னா தேர்வு கூடுதலாக 480 பணியிடங்கள் சேர்க்கப்பட்டிருக்காங்க. இதன் மூலம் குரூப் 4 தேர்வுகளுக்கு காலி பணியிடங்கள் எண்ணிக்கை 6247லிருந்து 6700 உயர்ந்திருக்கு. ஸோ இந்நிலையில் உதவியாளருக்கு 128, தட்டச்சியருக்கு 14, சுருக்கு எழுத்து தட்டச்சியருக்கு 15, கேஷியர் அண்ட் பார்த்திங்கன்னா உதவியாளர் 1, இளநிலை கணக்கு உதவியாளர் 8, வனக்காப்பாளர் 30, வனவார் பார்த்திங்கன்னா 40, பில் கலெக்டர் 47, உதவி விற்பனையாளர் பார்த்திங்கன்னா 194 ஆகிய பணியிடங்கள் கூடுதலாக சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் தேர்வாணையம் பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. எனினும் இந்த தேர்வுக்கான கட் ஆஃப் மதிப்பெண்கள் டிஎன்பிஎஸ்சி இன்னும் அறிவிக்கவில்லை. ஆனால் கட் ஆஃப் மதிப்பெண்கள் குறையும் என பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இந்த ஒரு 2 மார்க் 3 மார்க்கு வந்திருந்தா பாஸ் ஆகிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் கண்டிப்பாக கட் ஆஃப் குறையும். நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவிலையும் சொல்லியிருக்கோம். ஸோ இது உண்மையாக ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.